நான் உங்களோட மேகலா. நேத்து அண்ணாமலை என்ன சவுக்கால அடிச்சிட்டாங்க. இதை சுத்தி ஏகப்பட்ட ட்ரோல்ஸ், ஏகப்பட்ட மீம்ஸ், நிறைய பேர் நிறைய விஷயத்த கமெண்ட் பண்ணீங்க. பெரிய பெரிய தலைவர்கள் முதல் கொண்டு இதை பத்தி பேசியிருந்தீங்க. ஒரு மனுஷன் சாட்டையால் அடிச்சுட்டா இது அந்த சாட்டை இல்லையே, இது இந்த சாட்டை தானேன்னு ஆரம்பிக்கிறதுல இருந்து மணிப்பூர்ல ஆனப்ப எங்க போனீங்க, அந்த ஊர்ல ஆனப்ப எங்க போனீங்கன்னு பேசுற வரைக்கும் இந்த விஷயம் வந்திருக்கு. ஏன் அவர் ஃபர்ஸ்ட் சாட்டையால தன்னை அடிச்சுக்கணும்? ஒரு பொண்ணை ரேப் பண்ணிருக்காங்க, அந்த பொண்ணு கேஸ் கொடுத்த எஃப்ஐஆர் காப்பியை வெளிவிட்டு விக்டிம் ஷேம் பண்ணிருக்கீங்க. இதையெல்லாம் கேட்டா கோமாளி அப்படின்னு சொல்லி அதை பார்த்து நகைச்சு சிரிச்சிட்டு இருக்கோம். மக்கள் கொஞ்ச நேரம் யோசிச்சு சிந்திக்கணும். ஏன்னா நம்மளோட மாண்புமிகு முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சட்டம் ஒழுங்கு என்னோட கண்காணிப்பில் கீழே இருக்குனாங்க. ஆனா தமிழக அரசாங்கம் எப்படி நடந்துட்டு இருக்குன்னு கொஞ்ச நேரம் உற்று நோக்குனீங்கன்னா, ஒரு 10 நாள் நியூஸ் எடுத்துட்டீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ல கரண்ட் இல்ல, ஹாஸ்பிட்டல்ல தப்பான ட்ரீட்மெண்ட், ஹாஸ்பிட்டல்ல ஒரு குழந்தையே இறந்து போயிருக்கு, வயிற்றுக்குள்ள இருந்து எடுக்கும்போது அந்த கிளீன் பண்றவங்க டெலிவரி பார்த்தாங்கன்ட்டு ஹாஸ்பிட்டல்ஸ்ல, ஸ்கூல் காலேஜ்ல ட்ரக் அடிச்சுட்டு பசங்க உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சட்ட ஒழுங்கு எங்க போச்சு தெரியல. இதெல்லாம் விடுங்க, நம்மளுக்கெல்லாம் ஒரு பிரச்சனைனா போலீஸ் கிட்ட போய் சொல்லுவோம், போலீஸ்க்கே பிரச்சனைனா யாருக்கிட்டங்க போய் சொல்லுவாங்கிற மாதிரி காவல் நிலையத்தில் இருக்க பெண் போலீஸ்க்கே பாதுகாப்பு இல்லை. இப்படிப்பட்ட ஒரு தமிழகம் தான் இங்க இருக்கு. இதுல வேற சட்ட ஒழுங்கு தன்னோட நேரடி கண்காணிப்புல இருக்குன்னு சொல்லி மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காங்க. மக்கள் சிந்திச்சு பேசணும். ஒரு விஷயத்த பத்தி பார்க்கும்போது பார்க்கணும். ஒருத்தங்க சாட்டையால தன்னை அடிச்சுட்டாங்க அப்படிங்கறதுக்காக அவர் கோமாளி கிடையாது, அவர் வீட்டு பெண்ணுக்கு இது நடக்க கிடையாது. மக்களோட தலைவரா மக்களுக்காக களத்துல நின்று ஆர்ப்பாட்டம் பண்ணலான்னு போனா அவரை புடிச்சிட்டு போய் போலீஸ்ல போடுறது. எந்த கட்சியில இருந்து போய் ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் இது திராவிட அரசாங்கத்துக்கு எதிர்த்து இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உடனே தூக்கிட்டு போய் நீங்க மண்டபத்துல வச்சு இது பண்ணிடுறீங்க. அதனால கோமாளி யாரு, நல்ல ஆட்சி கொடுக்கறவங்க யாரு அப்படிங்கறதெல்லாம் மக்கள் சிந்திச்சுட்டு, அதே மாதிரி ஒரு ஜோக் பண்ணி கமெண்ட் பண்ணி சிரிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் யோசிச்சுட்டு பண்ணுங்க. ஏன்னா மக்களுக்காக போராடுற தலைவரை பார்த்து நம்ம சிரிக்கிறோம், தன்னோட குடும்பத்துக்காக அரசாங்கம் நடத்திட்டு இருக்கிறவங்களை பார்த்து நம்ம வியந்து போய் ஐயோ தலைவரைங்கிற மாதிரி இருக்கும். மக்களே தயவு செஞ்சு சிந்திங்க. இது ரொம்ப சிந்திக்க வேண்டிய நேரம். சிந்திச்சு 2026 ஓட் பண்ணணும். தமிழகம் நல்ல அரசாங்கத்துக்கு கீழே இருக்கணும்.